வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே மனோஜ் வந்து அந்த ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு ஈவினிங் போகணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு தானே பேசி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்படி இருக்கும்போது தன்னுடைய காரை வந்து சர்வீஸ் பண்ணணும், அங்கே போகும்போது நீட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷோரூம்லேருந்து வெளில வராரு. அங்கே காரை காணலைன்னொன்னே கேமராவில் பார்க்குறாரு. கேமரா ஆஃப் ஆகிருக்கு. ஐயோ, அன்னைக்கு என்னன்னாக்கா நம்ம லாக்கர்லேருந்து பணம் எடுத்துருக்கு, அன்றைக்கும் பதிவில் இல்லை. இன்றைக்கி காரை எங்கே போச்சு, யார் எடுத்தாங்கன்னு தெரில, என்ன நடக்குன்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி ரோஹிணி கால் பண்ணுறாங்க. என்ன மனோஜ் இப்படி சொல்கிறீங்க, காரை காங்கலைங்கிறீங்க, காரை நீங்கள் தானே பத்திரமாக்கணும் இப்படின்னு சொல்கிறாங்க. மனோஜ் சொல்கிறாங்க, நான் என்ன செய்வேன் ரோஹிணி, ஈவினிங் போகணுமே, சரி காரை சர்வீஸ் பண்ணால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு நான் வந்து பார்த்தா இல்லை அப்படிங்கும்போது மனோஜ் உடனே ஸ்டேஷனுக்கு போங்க அப்படிங்கிறாங்க. ரோஹிணி நீனும் வாயேன் அப்படிங்கிறாங்க. மனோஜ் நான் தான் காலைல உங்கள்கிட்ட சொல்லிட்டு போனோம்ல, இன்றைக்கி ஒரு பார்லர் வேலை இருக்குது, போயிட்டு வந்தால் ஒரு 50,000 ரூபாய் கிடைக்கும்னு சொன்னோம்ல அப்படிங்கும்போது மனோஜ் சொல்கிறாங்க, ரோஹிணி அந்த காரு 15 லட்ச ரூபா, நீ உன் பாட்டில் 50,000 ரூபாய்க்கு பெருசுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க, நீ உடனே வா அப்படிங்கிறாங்க. உடனே சரி மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை தனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பி முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. ஸ்டேஷனுக்கு போனோடனே உட்காந்துருக்காங்க. அப்போ மனோஜ் வந்து எப்போவுமே சும்மா இருக்க மாட்டார்ல, ஆர்வக்குள்ளார ஏதாவது பேசுவார்ல. ரைட்டுகிட்ட போகிறாங்க. என்ன சார் என்ன உட்கார சொல்லிகிட்டு இருக்கீங்க, நான் வந்து எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமில்ல இந்த ஏரியாவில், நான் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ்மேன் தெரியுமில்ல, இப்படி இருக்கும்போது என்னெல்லாம் உட்கார வச்சுட்ருக்கீங்க, உடனே உங்கள் அதிகாரியை வர சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. யோ நீ வந்தேன்னு சொல்லி அவர் வர சொல்ல முடியுமாயா, உன்னோட பெரிய வேலைலாம் இருக்குது, நீ தினம் இதைக்காங்களா வந்துக்கிட்டே இருப்பேன், அதுக்கு நாங்கள் ஆள் கிடையாது. முந்தானத்து என்னென்னா லாக்கர் வச்ச 3 லட்சத்தை காங்கலை அப்படின்னு வந்து சொன்னேன். இப்போ என்னன்னாக்கா காரை யாரை எட்டு போயிட்டாங்கன்னு சொல்லுது, என்னதையா நடக்குது அப்படிங்கும்போது மனோஜ் நீங்கள் அப்போ இந்த 3 காணலை அப்படிங்கிறது வந்து சொல்லிட்டீங்களா அப்படிங்கும்போது, ஆமாம் ரோஹிணி, எனக்கு பணம் போனதுலேருந்து ரொம்ப வெறுப்பாக இருந்துச்சு, நீ வேறு ஸ்டேஷனுக்கு போக வேண்டாம் வைக்க வேணாம்னு சொன்னேன், ஆனால் எனக்கு மனசு கேட்காமன்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆஹா, விசாரிச்சு நம்ம மாட்டிப்போமே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் நம்ம கிளம்பலாம் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி நீ வேணால் கிளம்பு அப்படிங்கிறாங்க. என்ன மனோஜ் என்ன அங்கேருந்து வர சொல்லிட்டு நீங்கள் என்ன மட்டும் கிளம்புன்னு சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, ரோஹிணி வேலையை பாரு, நான் இவர் வந்த உடனே நான் லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி எப்படியாவது நான் வந்து என் காரை கண்டுபிடிச்சிட்டு தான் வருவேன் அப்படிங்கும்போது மனோஜ் அப்போ ஈவினிங் எப்படி போவீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணா ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு வேறு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு சரி ரைட்டு அப்படின்னு சொல்லி 2 பேரும் கிளம்பி வீட்டுக்கு போகிறாங்க. ரோஹிணி நினைக்காங்க, சரி ரைட்டு மனோஜ் வந்து ஸ்டேஷனுக்கு போகாமல் நம்ம பார்த்துக்கணும், இல்லை அப்படின்னா நம்ம நட்டு தான் கலரும், ரொம்ப சங்கடமாகி போகும் அப்படின்னு நினைக்காங்க. அப்போ மனோஜ் இப்போ கார் இல்லையே எப்படி போகிறீங்க அப்படிங்கும்போது, முத்துக்கார் தான் இருக்குல்ல அப்படிங்கும்போது, தருவாரா அவர் மாட்டார்ல அப்படிங்கிறாங்க. உடனே முத்துகிட்ட ஃபோன் பண்ணி எனக்கு கார் வேணும் அப்படிங்கும்போது, எனக்கு உன்கிட்ட தான் கார் இருக்குது அப்படிங்கும்போது, காரை காங்கலாம், என்னடா காங்கலையா அப்படிங்கிறாங்க. ஆமாங்க விட்டுருந்தேன் காங்கலாம், என்னடா அசால்ட்டாக சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஸ்டேஷனுக்கு போனேன் அங்கே அதிகாரி இல்லைன்ட்டாங்க, ஆனால் நான் ஈவினிங் ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டியிருக்கல அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை கார்லாம் நான் தர முடியாது, நான் ஒரு ஆஃபர் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்லிடுறாரு. ரொம்ப கடுப்பில் இருக்கார் மனோஜ். வீட்டு வாசல் வந்து நிற்காரு. நின்றுட்டு முட்டை சந்தோஷத்துக்கு கால் பண்ணுறாரு, வாங்காரையாக எடுத்துகிட்டு வா அப்படிங்கும்போது, என் வீட்டம்மாட்ட சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறாங்க. சரி எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாங்க. முட்டை சந்தோஷ் கார் எடுத்துகிட்டு வராரு. சரி மனோஜ் வந்து தயார் நிலையில் நிற்கார். நிற்கும் போது பக்கத்து வீட்டு லொல் வருது. லொல் பார்த்தோன்னா கடுப்பாயிருது. ஒரு நாள் 500 ரூபா அன்றைக்கி நட்டமாச்சு, இப்போ ஒவ்வொரு நட்டமாக ஆகிட்டு இருக்கு, எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் அப்படின்ட்டு அதை பிடிச்சி கத்துதார். கற்றுனோன்னே அதுக்கு ரொம்ப கடுப்பாயிருது. வல்லுன்னு விழுந்துட்டு மனோஜை வந்து பிடிச்சி என்ன செஞ்சிருது, பராண்டி விட்டு கழித்து எல்லாமே பண்ணிடுது. மனோஜுக்கு அந்த ஆளை பூரா தக்காளி சட்னி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க, வீட்டிலலாம் இருக்காங்களா? ரோஹிணின்னு சொல்லி கத்துறாப்புல. கத்துனோன்னா ரோஹிணி வராங்க. என்ன ஆச்சு சந்தோஷ், என்ன ஆச்சு அப்படிங்கிறாங்க. அதை ஏன் கேட்குறீங்க, மனோஜ் போடுறது ரொம்ப ஓவராக இருக்குது, வாங்க அப்படின்னு சொல்லி காரில் ஏறி நேராக ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருந்தாங்க. அங்கே கொண்டு போய் சேர்த்துருந்தாங்க. சேர்த்தோடனே அவங்க கெட்டுலாம் போட்டு வீட்டுக்கு அனுப்பி விட்டுருந்தாங்க. அப்போ மனோஜ் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி வீட்டில் எல்லோரும் கேட்குறாங்க. கேட்கும்போது ஏன் கேட்குறீங்க, பக்கத்து வீட்டுக்காரனுடைய லொல் வந்து என் மேலே பாஞ்சிருச்சு, பராண்டுருச்சு, அப்படி பண்ணிடுச்சு இப்படி பண்ணிடுச்சின்னு சொல்லிட்டாரு. இதை கேட்ட வச்சியாவுக்கு சரியான கடுப்பாக இருக்குது. ஏங்க அன்னைக்கு என்னன்னா மனோஜ் அப்படி பண்ணிட்டான், எதையோ வீசிட்டான் வச்சுட்டான்னு சொல்லிட்டு வந்து சொன்னாங்க, 500 ரூபாயும் வாங்கிட்டு போனாங்க. இன்றைக்கி என்னன்னா இப்படி நடந்திருக்கு, வாங்க விடக்கூடாது, அவன்கிட்ட எப்படியும் ஒரு 10,000 வாங்கணும் அப்படிங்கிறாங்க. விஜயா ஒரு அமைதியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இருக்க முடியாதுங்க அப்படின்னு சொல்லி நேராக விஜயா போய் அந்த லோல்காரங்க வீட்டில் போய் பேசி
எந்த அளவுக்கு அவங்கள ஒரி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஒரி பண்ணி 10,000 வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துருந்தாங்க. பார்த்தீங்களாங்க, நம்மளுக்கு தாங்க லாபம் அப்படிங்கும்போது, டேய் மனோஜ் ஏன்டா அந்த மாதிரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்குறாங்க. அப்போ எனக்கு இப்படி ஆனதை பற்றி உங்களுக்கு யாருக்கும் வருத்தம் இல்லை அப்படிங்கிறாங்க. டேய் அந்த ஸ்கூலுக்கு நீ வாரேன்னு சொல்லியிருக்க, எப்படிடா போகிற அப்படின்னு சொல்லி ரவி கேட்குறாரு. அதான் என்ன செய்யணும்னு தெரியல அப்படிங்கும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, உன் சார்பில் ஒரு ஆள் வராருன்னு மட்டும் நீ சொல்லிடு அப்படிங்கும்போது, யார்ப்பா போகிறா? நான் இங்கிலீஷ் நல்லா பேசுவேன், என்ன சார்பாக யார் போக முடியும்? சுருதி மட்டும்தான் அந்த வீட்டில் பேசுவா, சுருதி போனாலும் சரி வராதப்பா அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி சொல்கிறாங்க, நாங்கள்லாம் போகலை, முத்து தான் போகிறாரு அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலையும் சொல்கிறாங்க, ஆமாம் நம்ம வீட்டு சார்பாக முத்து தான் போகிறாரு அப்படிங்கிறாங்க. உடனேப்பா இவன் அங்கே போய் ஏதாவது சொதப்புவான், இவனுக்கு ஒழுங்காக பேச தெரியாதுப்பா அப்படிங்கிறாங்க. டேய் வீட்டில் பேசுனா அங்கே பேசுனா ஓகேவாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, இல்லைப்பா நம்ம சரி வராது, மனோஜ் மாதிரி எனக்கு இங்கிலீஷ்லாம் பேச தெரியாது அப்படிங்கும்போது, வீட்டில் என்ன பேசுனியோ அதை பேசு, மீனாவும் கூப்பிட்டு போ அப்படிங்கும்போது, எப்பா இல்லை மீனாவுக்கு ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்தில் வந்து ஏதோ ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க, அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கா, அதனால் நான் அவளை கூப்பிட முடியாதுப்பா அப்படிங்கும்போது, சரி ரைட்டு நீ போய்ட்டு வா அப்படிங்கிறாங்க. சரிப்பா அப்படிங்கிறாங்க. இங்கே முத்து கிளம்பி அந்த ஸ்கூலுக்கு போகிறாரு. இங்கே மனோஜ் ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாரு, எங்கள் வீட்டிலேருந்து ஒரு ஆள் வராருன்னு சொல்லிட்டு. இங்கே ரோகிணி சொல்கிறாங்க, மனோஜுங்க பாருங்கள், உங்களுக்காக வந்து நீங்கள் தான் போகணும், முத்தை நீங்கள் அனுப்ப சம்மதிச்சிருக்கவே கூடாது, இருங்க மனோஜ் நான் சின்ன வேலையாக போயிட்டு வரேன் அப்படிங்கும்போது, ரோகிணி எனக்கு இந்த மாதிரியே இருக்குது, அப்பவும் நீ கிளம்ப தான் செய்வியா அப்படிங்கும்போது, இல்லைங்க இப்போ தான் என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணான், என் ஃப்ரெண்டு வீட்டில் ஃபங்க்ஷன் நான் மறந்துட்டேன், போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறாங்க. இவங்க எங்கே போகிறாங்க, கிறிஷோட அம்மாவை கூப்பிட்ருக்காங்க ஃபங்க்ஷனுக்கு. அங்கே வந்து அவங்க ஃப்ரெண்டு மகேஸ்வரியை கூப்பிட்ருக்காங்க. அவங்க வர முடியாது, எனக்கு ஒரு வேலை இருக்குன்றாங்க. ரோகிணி தான் போக வேண்டிய சூழ்நிலை. அதே இடத்துக்கு தான் முத்து போகிறாரு. அங்கேயே தான் டெக்கரேஷன் வேலையும் மீனாவும் பார்த்துட்ருக்காங்க. அப்போ முத்து இங்கேருந்து போகிறாரு. போகும்போது முத்து வந்து மீனாவை பார்த்துட்டாரு. என்ன மீனா இங்கே தான் நீ இருக்கியா அப்படிங்கும்போது, ஆமாங்க இங்கே தான் டெக்கரேஷன் வேலை பண்ண வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க. சரி உங்கள் அண்ணாச்சி வராரு, நீங்கள் எதுக்கு வந்தீங்க? உங்கள் அண்ணாச்சி எப்படி பேசுகிறாரு ஏது பேசுகிறாருன்னு பார்க்க வந்தீங்களா அப்படிங்கும்போது, அதுக்கு வரல அப்படிங்கிறாங்க. ஏங்க வரலங்கிறீங்க, உங்கள் அண்ணாச்சி எங்கே அப்படிங்கிறாங்க. கேட்குறேன், மனோஜ் இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படின்னா, என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்க, அம்மா அப்படிங்கிறாங்க. சரி அப்போ நீங்களாக பேச போகிறீங்க அப்படிங்கிறாங்க. என்ன தான் அனுப்பியிருக்காங்க, மனோஜ் ஃபோன் பண்ணி சொல்லிட்டானா, மனோஜ் சார் அனுப்பிவிட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் பேசணும்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் பேசுனா மீனா நீ தானே நீ சூப்பராக பேசுன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க சூப்பராக தான் பேசுனீங்க, நீங்கள் பேசின அழகை நான் பார்க்கணும், நீங்கள் போய் பேசுங்க அப்படிங்கிறாங்க. இந்த மனோஜ் அனுப்பிவிட்டார் அப்படின்னா, வாங்க சார் வாங்க சார் உட்காருங்க, மனோஜோட பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. இங்கே கிறிஷ் வந்து முத்தை பார்த்துட்றாரு. பார்த்துட்டு கூட்டத்தில் இருக்கார். மாமாட்ட எப்படி போகிறதுன்னு தெரியலையே, எல்லோரும் போனால் சத்தம் போடுவாங்களோ, அம்மா வேற காங்கலையே அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக ரோகிணியும் வந்துடுறாங்க. இங்கே முத்து என்ன பேசுகிறாரு ஏது பேசுகிறாருன்னு வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன் அந்த மீனா எடுத்துக்கிட்டே இருக்காங்க. கிறிஷ் இங்கே இருக்கான்னு தெரிலல, இங்கே மொத்தத்துலேயே வீடியோ எடுத்துகிட்ருக்காங்க. அப்போ ரோகிணி வந்தோடனே முத்தை பார்த்துட்டாரு. அப்போ முத்து வந்த ஸ்கூல் இதுதானா, மனோஜ் வந்தால் நம்ம மாட்டிருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கையில் இருக்க மாஸ்க்கை போட்டிருந்தாங்க. ஆனால் மீனா எடுத்த வீடியோவில் கிறிஷ்கிட்ட போய் ரோகிணி இருக்கிறது வைக்கிறது எல்லாமே அதில் வீடியோ வருது. அப்போ ஃபஸ்ட் ரேங்க் யார் வச்சுருக்கா அப்படின்னு சொல்லி ஒருத்தங்களாம் வராங்க. இந்த பையன் புதுசாக சேர்ந்துருக்கான், ஆனால் அவனை பார்க்கும்போது நல்லா படிக்கிற மாதிரி தெரியுது. அடுத்தாப்புல இவன் வந்து நல்ல ரேங்க் எடுப்பான்னு நினைக்கிறேன். அப்போ கிறிஷையும் மேடைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கிறிஷையும் கூப்பிட்றாங்க. இங்கே ரோகிணி மாஸ்க்கை போட்டுட்டு போய் முத்துக்கிட்ட பரிசு வாங்கிட்டு கிறிஷை விட்டுட்டு, டேய் இங்கே பாருடா முத்துங்க வந்திருக்கான், முத்துகிட்ட போய் பேசினா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நான் முத்து மாமாட்ட பேசணும், மீனா அத்தையும் பார்த்தேன், ஆனால் மீனா அத்தைட்ட என்னால் பக்கத்தில் போக முடியல, எங்கள் வாத்தியார் எல்லாருமே வந்து அங்கே ஒரு இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டாங்க, இப்போ நான் 2 பேர்ட்டையும் பேசணுமா அப்படிங்கும்போது, இங்கே பாரு நீ அவங்க 2 பேர்ட்டையும் பேசினேன், நான் அவன்கிட்ட பேசவே மாட்டோம், நீ பார்க்கவே வர மாட்டேன் அப்படி இப்படிங்கிறாங்க. கிறிஸுங்க சின்ன பையன்களா, நம்ம சொன்னோன்னே சரிம்மா அப்படின்னு சொல்லி, நீ மட்டும் நீ அடிக்கடி வந்து பாருமா அப்படின்னு சொல்லி அவன் ஹாஸ்டல் ரூம் பார்த்து போயிருந்தான். எங்கள் முத்து சூப்பராக பேசினான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுதாங்க மீனா வீட்டுக்கு. மீனா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, சத்யாவே ரொம்ப சந்தோஷப்படுறாங்கக்கா அந்த வீடியோவை அனுப்பிவிடுக்கா அப்படிங்கிறாங்க. இந்த வீடியோவை சீதா எல்லாத்துக்குமே அனுப்பிவிட்றாங்க. அப்போ சீதா வந்து அருண்கிட்ட காமிக்கிறாங்க, ஏங்க இங்கே பாருங்கள் எங்கள் மாமா எவ்வளோ அழகாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. யாருமே உத்து பார்க்கல. எதை ஒத்து பார்க்கலன்னா, முத்து நல்லா பேசுகிறாரு, ஸ்டேஜுக்கு பக்கத்தில் இருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க, பக்கத்தில் தான் ரோகிணி உட்காந்தது, கிறிஷ் இருக்கிறது எல்லாமே அந்த வீடியோவில் வந்துருக்குது. இதை யாருமே பார்க்காம சூப்பராக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்கிறாங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில்
இந்த வீடியோ வந்து நெட்டில் போட்டால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு சத்யா போட்டுறாப்புல. நிறைய பேர் பார்க்குறாங்க. இதை பார்த்துட்டு எல்லோரும் வந்து சூப்பர் சூப்பர்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு ஆள் முத்துக்கு ஃபோன் பண்ணி, முத்து உங்கள் வீட்டில் ஒரு பையன் கிறிஸ்து கிறிஸ்துன்னு வருவோம்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்கிறான். அவனை காங்கலாம் வைக்கலன்னா அவன் நீ போன ஃபங்க்ஷனில் தானே இருக்கான், அப்போ கிடச்சிட்டானா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட முத்து என்னப்பா சொல்கிற அப்படிங்கிறாங்க. அந்த வீடியோ ஒழுங்கா பாரு, உன் வீட்டம்மா தான் அந்த வீடியோ எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்துருக்கணும்ல அப்படிங்கும்போது வீடியோவை பார்க்குறாங்க. அங்கே ரோகிணி கிருஷ்ணன் இருக்காங்க. இதை பார்த்துட்டு முத்து அப்போ அங்கே தான் கிருஷ்ணன் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு, ரோகிணிக்கு அப்போ எல்லாமே தெரிஞ்சு தான் நடக்குதா, அப்போ ரோகிணி தான் கொண்டு சேர்த்துச்சா, கேட்கும்போது அவங்க அம்மா தானே கூப்பிட்டு போனான்னு சொன்னாங்க அப்படின்னோடனே முத்துக்கு சரியான குழப்பமாயிருது. உடனே அண்ணாமலைகிட்ட கூப்பிட்டு ஃபோனில் பேசுகிறாருப்பா, தனியாக பேசணும்பா அப்படிங்கிறாங்க. என்னடா இவ்வளோ நேரத்துக்கு அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, நான் ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஃபங்க்ஷனுக்கு போனோம்ல அப்படிங்கிறாங்க. ஆமாடா போனால் ரொம்ப சிறப்பாக எல்லோரும் பேசுகிறாங்க. அந்த வீடியோ கூட சத்யா நெட்டில் விட்டதுனால வந்து ஏகப்பட்ட பேர் பார்த்தாங்க வச்சாங்க. பார்த்துட்டு நல்ல இது மாதிரி தானே சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இல்லைப்பா, அந்த வீடியோ நீ ஒழுங்கா பாருப்பா அப்படின்னு சொல்லி காமிக்காங்க. பார்த்தோன்னே என்னடா இது, கிறிஷ் இருக்கான், கிறிஷ் அப்போ அங்கே தான் இருக்கானா அப்படிங்கிறாங்க. எப்பா இந்த வீடியோ பார்த்தா எனக்கு தெரியுது, கிறிஷ் எப்படிப்பா அங்கே போனான், நம்ம வீட்டில் இருந்தான், திடீர்னு வந்துட்டு அவங்க அம்மா தான் கூப்பிட்டு போயிட்டாங்க வச்சுட்டாங்கன்னு பள்ளிக்கூடத்தில் சொன்னாங்க, நீங்கள் வேலை பார்க்க பள்ளிக்கூடத்தில். இப்போ அவன் அங்கே இருக்கான், ஆனால் ரோஹிணி போய் அங்கே இருக்குது, என்னப்பா நடக்குது அப்படிங்கும்போது ஒன்றும் புரியலடா அப்படிங்கும்போதேப்பா, நாளைக்கு காலையிலே உங்கள் பள்ளிக்கூடத்துக்கு வரேன். கிறிஸ் வந்து பள்ளிக்கூடத்துலேருந்து பேப்பர் வாங்கிட்டு போன அன்றைக்கி யார் வந்தால் போனான்னு தெரியணும்பா அப்படிங்கிறாங்க. சரிடா அப்படிங்கிறாங்க. மறுநாள் காலையில் முத்து அண்ணாமலையும் போகிறாங்க. அப்போ ஆஃபீஸில் சொல்லி வாங்கி கொடுக்காரு அந்த வீடியோவை. அதை பையன் முத்து பார்க்காரு. பார்க்கும்போது அப்பவும் இந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்தது ரோகிணி தான் வந்து என்ன செஞ்சுருக்காங்க, கிறிஸ்க்கு பேப்பரெல்லாம் வாங்கி வெளில கூட்டி போயிருக்காங்க. அந்த பதிவு வரைக்கும் இருக்குது. இதை பார்த்த முத்து ரொம்ப ஷாக் ஆகிடுறாரு. அண்ணாமலை கூப்பிட்டேப்பா, இது என்னன்னு நம்மளுக்கு தெரியணும்ப்பா, இங்கேருந்தும் அந்த ரோகிணி தான் கூட்டி போயிருக்காங்க, அந்த பள்ளிக்கூடத்தில் போய் கிறிஷ் அவன் தான் சேர்த்துருக்காங்க, அவங்க தான் சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. டே முத்து, எனக்கும் குழப்பமாக தான் இருக்குது, வா நம்ம அந்த ஹாஸ்டலுக்கு போவோம்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. போனோன்னு முத்த பார்த்தோன்னா வாங்க நீங்கள் அந்த மனோஜோட பிரதர் தானே, அன்றைக்கி ரொம்ப சூப்பராக பேசுனீங்க. மனோஜ் சார் கடைசி நேரத்தில் வரணுன்னு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஆனால் மனோஜ் சார் வந்து வந்திருந்தால் கூட இப்படி வந்திருக்காது ஃபங்க்ஷன், நீங்கள் சூப்பராக பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது சார், அதில் சார் நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் சார் அப்படிங்கிறாங்க. இது எங்கள் அப்பா சார் அப்படிங்கிறாங்க. அப்படியா, வெரி குட் அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச பையன் இங்கே தான் படிக்கிறான் அப்படிங்கும்போது, யார் சார் அப்படிங்கும்போது, கிறிஷ்னு ஒரு பையன் அப்படிங்கிறாங்க. கிறிஷா இப்போ புதுசாக சேர்த்தாங்களா, அவங்களையா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் சார் அப்படிங்கிறாங்க. அவங்க உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கும்போது, சார் அவங்க பாட்டி எங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அந்த கிறிஷை பற்றி சுற்றி இருக்கிறத நினைக்கும் போது ரொம்ப மர்மமாக இருக்குது, புதிராக இருக்குது, இப்படி நிறைய இருக்குது. அதனால் எனக்கு ஒரு உதவி மட்டும் பண்ணணும் சார் அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. இந்த கிறிஷ் இங்கே யார் சேர்த்து விட்டான்னு தெரியணும் அப்படிங்கும்போது, என்ன சார் சொல்கிறீங்க, அவங்க நல்லா தெரியுங்கிறீங்க, சேர்த்து விட்டாலும் உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கும்போது, இல்லை சார் அந்த பையனோட அம்மா யாருன்னு எங்களுக்கு தெரியலை, அவங்க பாட்டின்னு சொல்லலை, என் வீட்டம்மாட்ட இந்த மாதிரி நான் வந்து நிறைய அவங்கள்ட்ட போய் சொல்லிட்டேன்னு மட்டும் சொல்லியிருக்குது. அந்த அம்மாவுக்கு நாங்கள் நிறைய நல்லது பண்ணிடுவோம், அந்த அம்மாவும் எங்கள்கிட்ட நல்லா பேசுவாங்க வைப்பாங்க. இந்த கிறிஷை நாங்களே வளர்க்கணும்னு நினைக்கிறோம், யாருமே இல்லாத மாதிரி இங்கே இருக்கிறான், கஷ்டமாக இருக்குது சார் அப்படிங்கும்போது, நிறைய பேருக்குள்ள பிரச்சனை இதுதான், அவங்க பார்த்துக்க மாட்டுறாங்க, அடுத்தவங்க பார்க்கணுன்னு நினைக்கிறாங்க, அவங்கள்ட்ட கொடுக்க மாட்டுறாங்க, இதான் நடக்குது. சரி அந்த கேமரா அவங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு கேமரா பதிவு பார்க்குறாங்க. பார்க்கும்போது அது ரோகிணி தான் வராங்க. அந்த வீடியோ எடுத்துக்கிறாங்க. ரோகிணி கூட இன்னொரு பிள்ளை வருது. அப்போ அவங்க அம்மா பேர் என்னது எல்லாமே கொடுத்துருப்பாங்களா சார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவங்க அம்மா பேர் மகேஸ்வரின்னு வருது, அவங்க அட்ரஸ் இது அப்படிங்கிறாங்க. இதை வாங்கிட்டு ரோகிணியும் வருது. அங்கே அப்பா வேலை பார்க்குற இடத்துல வாங்கினது ரோகிணி, இங்கே வரும்போது மகேஸ்வரின்னு சொல்லி வராங்க. அப்போ கிறிஷோட அம்மா வந்து யாருன்னு ரோகிணிக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு வேறு டவுட்டு. உடனே என்னப்பா எப்படி இருக்குது அப்படிங்கும்போது, முத்து நம்மளுக்கு வந்து தெரியணுன்னா கண்டிப்பாக இந்த மகேஸ்வரி அட்ரஸுக்கு போகணும், ஒருவேளை இந்த மகேஸ்வரி தான் வந்து கிறிஷோட அம்மா இருந்தால் என்ன பண்ணுறது அப்படிங்கும்போதேப்பா, நான் சும்மா விட முடியேன், கிறிஷை அவங்களால பார்க்க முடியலன்னா அம்மாவை பார்த்துட்டு போகிறோம், கிறிஷ் யாருமே இல்லாத மாதிரி இப்படிப்பா அங்கே விடுவாங்க வைப்பாங்க அப்படிங்கும்போது, டேய் அவங்க அம்மா அங்கே விட்ருக்காங்க, இப்போ நம்ம போய் கிறிஷ் தான் வேணும் அப்படின்னு சொன்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே வாடா நம்ம அந்த மகேஸ்வரி அட்ரஸ் போவோம் அப்படிங்கிறாங்க. அவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தாங்க. அவங்களுக்கு அங்கே போய் விசாரித்த வகையில் அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு 2 வயசில் ஒரு பையன் இருக்கான் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறாங்க. ஓ அப்போ கிறிஷோட அம்மைக்கு இங்கே கல்யாணம் ஆகி 2 வயசில் பையன் இருக்கான், அப்போ இங்கே கல்யாணத்தை மறைச்சிருப்பாங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லி இவங்களா ஒரு யூகம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் ரோகிணிக்கு இந்த மகேஸ்வரி நல்லாவே தெரியுது, இதை நம்ம வீட்டில் போய் கேட்போமாப்பா அப்படிங்கும்போது, டே முத்து
இப்போ அந்த மகேஸ்வரி வரட்டும், ஒரு நாள் நாளைக்கு தான் ஊருக்கு வந்துடுவாங்கன்னு சொல்கிறாங்களே அப்படிங்கிறாங்க. அண்ணாமலையும் முத்தும் கிறிஷை பற்றி ஓரளவு தெரிஞ்சாங்க கூட மீனாட்ட கூட சொல்லலை. ஏன்னு கேட்டால் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்டு மீனா ரொம்பவே பரிதவிப்பா. மீனாட்ட நம்ம எதுவுமே ரோகிணிகிட்ட கண்டுக்கிடாத அப்படின்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போயிருக்காங்க. முத்துக்கிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க மீனா, என்னாச்சு என்னாச்சு அப்படிங்கிறாங்க. விடை கிடச்ச பிறகு சொல்கிறேன் கொஞ்சம் பொறு அப்படிங்கிறாங்க. மறுநாள் காலையிலே நேராக அங்கே போகிறாங்க. யார்? மகேஸ்வரி வீட்டுக்கு போகிறாங்க. மகேஸ்வரி புருஷன் எங்கள் குடும்பத்தில் நல்லா பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது, ஏங்க உங்கள் பையன் கிருஷ்ணன் எதுங்க நீங்கள் ஹாஸ்டல் கொண்டு சேர்த்தீங்க அப்படிங்கும்போது மகேஸ்வரி வீட்டுக்காரர் சொல்கிறாரு, கிருஷ்ணன் யாருன்னே தெரியாது அப்படிங்க. யாருன்னே உங்களுக்கு தெரியாதுங்க, உங்கள் வீட்டுமாவுக்கு தெரியும். உங்கள் வீட்டம்மாவுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு பையனை கொண்டு ஹாஸ்டல் வளர்க்காங்க அப்படிங்கும்போது, என்னங்க சொல்கிறீங்க, வாய்க்கு வந்தெல்லாம் பேசுகிறீங்க, அது என் பையன் கிடையாது, என் ஃப்ரெண்டோட பையன், அவனை தான் கொண்டு அங்கே விட்ருக்கான் அப்படிங்கும்போது, இல்லை இல்லை உங்கள் பையன் தான் அப்படிங்கிறாங்க. அட்ரஸ் கூட நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கும்போது, என் ஃப்ரெண்டு வந்து 2வது கல்யாணம் பண்ணிட்டான், அதை வந்து அவன் வீட்டுக்கார்ட்ட சொல்லலையாம். சொல்லலைங்கும்போது இவன் இருக்கான்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து அவங்க வீட்டில் வந்து பிரளயம் வரும், அதனால் வந்து சொல்லலை அப்படிங்கும்போது, நான் நம்ப மாட்டேன் அப்படிங்கும்போது, வாங்குங்க உங்களை நம்ப வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக மகேஸ்வரி புருஷன் முத்து அண்ணாமலை எல்லாருமே அங்கே மறுபடியும் அந்த ஹாஸ்டலுக்கு போகிறாங்க. போனோன்னு கிறிஷை கூப்பிட்றாங்க. நான் உங்கள் அம்மையா அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் அம்மா கல்யாணி அப்படிங்கிறாங்க. என்னங்க நீங்கள், அப்போ மகேஸ்வரி நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கும்போது, சார் தப்பாக நினச்சிக்காதீங்க, அவங்க அம்மா தான் கொடுக்க சொன்னாங்க, அவங்க அம்மா என் ஃப்ரெண்டு அப்படிங்கும்போது, சரி அந்த கல்யாணம் யாருன்னு சொல்லி முத்து கேட்குறாங்க. முத்து கேட்கும்போது, ஆஹா நம்ம சொன்னால் மாட்டிவிடுவோம் போலையே அப்படின்னு சொல்லும்போது, ரோகிணியோட வீடு எனக்கு சரியாக தெரியாது, அவன் ஹஸ்பண்ட் பேர் வந்து எனக்கு தெரியும் மனோஜ் அப்படிங்கிறாங்க. ஏங்க மனோஜா அப்படின்னு சொல்லிட்டு முத்து முடிக்கிறப்பா, நம்ம மனோஜ் பேரே தான் இருக்குது அப்படிங்கும்போது, டேய் அது வேறு யாராவது இருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க ஃபோட்டோ இருக்கா அப்படிங்கிறாங்க. இருக்குது அப்படின்னு சொல்லி செல்லில் எடுத்து காமிக்காங்க. அது ரோகிணி ஃபோட்டோ. இங்கே இவன் கிறிஸ் வந்து முழிக்கிறான். ஏன்னு கேட்டால், நம்ம அம்மாவா தான்னு சொல்லக்கூடாதுன்னு அம்மா சொல்லியிருக்காங்களே, இங்கே இந்த ஆன்ட்டி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு முழிக்காங்க. டேய் கிறிஸ், இதோட அவங்க அம்மா அப்படிங்கும்போது, இல்லை அப்படிங்கிறான். மகேஸ்வரி சொல்கிறாப்புல, ஒழுங்காக சொல்லு கிறிஷு, இது என் வாழ்க்கை, எனக்கு ஏதாவது ஆயிடக்கூடாது அப்படின்னோடனே, சின்ன பையன் போய்ச்சிடக்கூடாது, உள்ளே இதை சொல்லு அப்படின்னு சொன்னோன்னா, ஆமாம் இதுதான் எங்கள் அம்மா தான் சொல்லியிருக்காங்க, உங்கள்கிட்ட உள்ளதை சொன்னால் எங்கள் அம்மா பேச மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க அங்கிள், நான் எப்படி சொல்ல முடியும், எனக்கு உங்கள் வீட்டில் இருக்க தான் பிடிச்சிருக்கு, அங்கேயே கூட்டி போயிருங்க அப்படிங்கிறாங்க. இங்கே அதுக்குள்ளே கதையெல்லாம் பேசி எங்கள் வீட்டில் தான் எங்கள் அம்மா இருக்குங்கிறாங்க, நாங்கள் வீட்டுக்கே கூட்டி போயிடுறோம் அப்படிங்கும்போது, சார் தப்பாக நினச்சிக்காதீங்க, அவங்க அம்மாவும் வந்து கூப்பிட்டா தான் நாங்கள் அனுப்ப முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை எனக்கு தெரிஞ்ச ஒரு ட்ரிப் மூலமாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் மூலமாக பேசுகிறாங்க. பேசிவிட்டு, சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க நம்பி கொடுக்கலாம், ரொம்ப நல்ல ஆட்கள், அப்படி ஏதாவது ஒன்றுனா அவங்க கூப்பிட்டு வந்துடுவாங்க அப்படிங்கிறாங்க. சரி சார் இப்போதைக்கு அனுப்பிவிட்றேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றாங்க. இங்கே கிருஷ்ணை கூட்டிட்டு அண்ணாமலையும் முத்தும் வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே கிருஷ்ணன் அண்ணாமலை கூட முத்து கூட வரதை பார்த்துட்டு ரோகிணிக்கு ஒன்றுமே ஓடலை. ஒருவேளை எல்லாமே தெரிஞ்சிட்டா அப்படின்னு சொல்லி முழிச்சிட்ருக்காங்க. அப்போ அண்ணாமலை முத்துட்டு சொல்லியே கூப்பிட்டு வந்துருக்காருங்க, பாருடா கிருஷ் இந்த வீட்டில் தான் இருக்கணும், ரோகிணி வாயிலிருந்து உள்ளது வரணும், அப்படி நடக்கணும் அப்படிங்கிறாங்க. சரிப்பா, ஆனால் நீ அப்படி பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம பாட்டி வீட்டில் இருக்கணும்டா எங்கள் அம்மா, இல்லைன்னு வச்சுக்கோ உங்கள் அம்மாக்கிட்ட நேரம் செலுத்த முடியாது, அதுபோக ரோகிணி இந்த வீட்டிலே இருக்கக்கூடாதும்பா, ஏற்கனவே பணக்காரி இல்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டு விஜயா ரொம்பவே கடுப்பில் இருக்கா, இதில் கிருஷோட அம்மா தான் அப்படின்னு தெரிஞ்சா ரொம்ப சங்கடம் அப்படிங்கிறாங்க. மீனாட்டையும் சொல்லிடுறாங்க. மீனா வந்து எல்லாத்தையும் உள்வாங்கிக்கிறாங்க. ரோகிணி மேலே மேலும் மேலும் கடுப்பாகுது. இந்த ரோகிணி இந்த வீட்டில் நம்மளுக்கு எதிராக தான் இருப்பாங்கன்னு பார்த்தா ரொம்ப மோசமாக இருந்திருக்காங்களேன்னு சொல்லி ரொம்ப கடுப்பு எப்படியா இருக்குது. அப்போ சுருதிக்கு வந்து மீனாவை அப்படின்னு நோட் பண்ணுறாங்க. ஆனால் மீனா வித்தியாசமாக இருக்குது நல்லாவே தெரிய வருது. எப்படின்னா மீனா எந்த விஷயத்தையுமே மறைக்க மாட்டாங்க சுருதிகிட்ட. அப்போ சுருதி வந்து ஒரு ஆஃபர் மாதிரி மீனாவுக்கு ஃபோன் பண்ணி ஒரு இடத்துக்கு வர சொல்கிறாங்க, எனக்கு இவ்வளோ பூ வேணும்னு சொல்லிட்டு. அங்கே சுருதி நிற்கிறாங்க. என்ன சுருதி இங்கே வர சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை வீட்டில் உங்கள்கிட்ட தனியாகவே பேச முடியல, ஒரு ஆஃபருக்கு நம்ம கொடுக்குற மாதிரி பூ இவ்வளோ வேணும்னு சொன்னால் தான் வந்துடுவீங்களா, அவங்கள்ட்ட தனியாக பேசணும் அப்படிங்கும்போது, அப்போ பூன்னு சும்மா தான் சொன்னீங்களா அப்படிங்க. மீனா சும்மாலாம் சொல்லலை, அந்த பூவை கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோட்டில் வரவங்க தெரிஞ்சவங்களுக்குலாம் பூவை கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே காசை கொடுக்குறாங்க. வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க மீனா. இல்லைங்க நீங்கள் இவ்வளோ நேரம் அதை வேலை பார்த்துருக்கீங்க அப்படிங்க, எனக்கு ஒரு உண்மை மட்டும் தெரியணும் அப்படிங்கிறாங்க. என்ன சுருதி அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து முகத்தையும் பார்க்குறேன், உங்கள் முகத்தையும் பார்க்குறேன், 2 பேர் மனசுலையும் சந்தோஷம் இல்லை, ஏதோ ஒரு வகையில் குழப்பத்தில் இருக்கீங்க. கிறிஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், கிறிஷ் வந்துட்டானா 2 பேரும் நீங்கள் நியாயப்படி சந்தோஷமாக தான் இருக்கணும், இப்போ சந்தோஷமாக இல்லை, அது ஏன் அப்படின்னு எனக்கு புரியல, அதான் எனக்கு குழப்பமாக இருக்குது. நான் இப்போ ரெஸ்டாரண்ட் வந்து ஓப்பன் பண்ணக்கூடிய ஸ்டேஜுக்கு போயிட்டேன்,
இப்போ இருக்கும்போது நீங்கள் வந்து இப்படி இருந்தீங்கன்னா நான் உங்களை எப்படி வந்து அதில் வேலை செய்ய சொல்கிறது, டெக்கரேஷன் வேலை செய்ய சொல்கிறது முத்தை வந்து எப்படி எனக்கு விளம்பரத்துக்கு பயன்படுத்துறது எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி அது இல்லை இது இல்லைங்கிறாங்க. மீனா, நான் உங்கள் கூட பிறந்த தங்கச்சின்னு அடிக்கடி சொல்லுவீங்க, என்கிட்ட உள்ளதை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. ஸ்ருதி நீங்கள் டவார்னு கேட்டுருவீங்க, அதான் அவங்க சொல்கிறதுக்கு பயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. சும்மா சொல்லுங்கள் மீனா அப்படிங்கிறாங்க. சொல்லிடுறாங்க. கிறிஷோட அம்மா வேறு யாரும் இல்லை, நம்ம வந்து ரோகிணி நினச்சிட்ருக்கோம்ல, அவங்க தான் கல்யாணி அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றுமே புரியல அப்படிங்கிறாங்க. நம்ம வீட்டில் இருக்க ரோகிணி சொல்லி ஏமாற்றிட்டு இருக்காங்க, அவங்க பேர் உண்மையான பேர் கல்யாணி, அவங்க தான் கிறிஷோட அம்மா அப்படிங்கிறாங்க. என்ன மீனா சொல்கிறீங்க, நான் டப்பிங் பேசுவேன், அதில் கூட இவ்வளோ சுவாரஸ்யம் இல்லையே, இவ்வளோ வேலையை இந்த ரோகிணி பார்த்துருக்குதா அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம் அப்படிங்கிற உடனே ஸ்ருதிக்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் ஸ்ருதி, நீங்கள் எப்போவுமே வந்து தடப்படலாக பேசுவீங்க, இப்படி பேசும்போது நீங்கள் வந்து ரோகிணிகிட்ட கேட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அத்தை ரொம்ப கோவப்பட்டாங்கன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். மனோஜ் ஏதோ ஒரு வகையில் வந்து ரோகிணிக்கு நல்லாவே பிடிச்சிருக்கும் போல், அதனால தான் இவ்வளோ பொய் சொல்லிட்டாங்களோ நான் நினைக்கிறேன் அப்படிங்கும்போது, இல்லை மீனா, பிடிச்சே இருந்தாலும் இதெல்லாம் பண்ணலாமா, உள்ளதை சொல்லலாம்ல, இது ரொம்ப தப்பு இல்லை. ஏன்டா இந்த ரோகிணி வந்து ஆன்ட்டியை வந்து ஐஸ் வைக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு இப்போ தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக தெரியுது. தன்னை பெரிய பணக்காரின்னு சொன்னால் தான் தான் மைனஸ் பூரா மறந்துட்டு வாழ முடியும்னு நினச்சி தான் அப்படி பண்ணியிருப்பாங்க போல். அதுபோக ஆன்ட்டி வந்து பணக்காரங்கன்னா தானே விரும்பி பேசுவாங்க, ஏன் எங்கள் அம்மாட்ட சம்மந்தின்னு பேசுறது கூட அதனால தானே. இதே இது ரவி வேலை பார்க்குற இடத்துல வந்து வேறு ஒருத்தவங்க ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா ஆன்ட்டி விடுவாங்களா? மனோஜ் கொண்டுனா வீட்டில் போய் 10,000 தந்தையாவன் போய் வாங்கிட்டு வந்தாலும் நம்ம அத்தை இதெல்லாம் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக ரோகிணியை வாழ விட மாட்டாங்க. நம்மளை மாதிரி தான் அவங்களும் வாழ வந்திருக்காங்க மீனா. நம்ம வீட்டில் வேறு இருந்தால் இங்கே வந்தாலும் ஒரே வீட்டில் இருக்கோம், அக்கா தங்கச்சி மாதிரி தான். அதனால் நான்லாம் இதை ஒன்றும் சொல்ல மாட்டேன், நீங்கள் வேணாலும் பாருங்கள். இந்த விஷயத்தில் ஸ்ருதி ரொம்ப அமைதியாக இருப்பா அப்படிங்கிற. ஸ்ருதி என் வீட்டுக்காரர் அவன்கிட்ட சொல்ல வேண்டான்னு சொன்னார். ஸ்ருதி வந்து துடுக்கா பேசுகிற பிள்ளை, டபார்னு கேட்டுச்சுன்னா அம்மா அந்த ரோகிணியை வீட்டு விட்டு வெளியே அனுப்பிடுவாங்க. ஏற்கனவே அந்த ரோகிணி இருக்குது பிடிக்காம தான் நம்ம இப்படி செய்தோம் அப்படி செய்தோம்னு சொல்லும், நம்ம நல்லது சொன்னாலும் காலத்துக்கு இல்லை, அதனால் நீ எதுவும் சொல்ல வேண்டான்னு சொன்னாப்புல அப்படிங்கிற. ஓ, முத்து அப்படி சொன்னாரா, சரிதான். முன்னாடி நானுடன் ஏதாவது பேசத்தான் செய்வேன், இந்த விஷயத்தில் பேசினா அதில் ஆக்கப்படாது மீனா. இன்னும் ஒரு வாரத்தில் நான் ஓப்பன் பண்ண போகிறேன், நீங்கள் எனக்கு சூப்பராக டெக்கரேஷன் பண்ணி தந்துடுவீங்களே அப்படிங்கும்போது மீனா ஒரு மாதிரி ஆகிறாங்க. என்ன மீனா அப்படிங்கிறாங்க. இல்லை, முன்னாடி கிறிஷை பற்றி விஷயம் தெரியலன்னு சொல்லிக்கிட்டே அலைஞ்சோம், இப்போ தெரிஞ்ச உடனே எப்படி இதை சரி பண்ணுறது, கிறிஷுக்கு எப்படி வந்து அவங்க அம்மாவை சேர்த்து வைக்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் ஓட மாட்டேங்குது. என்னை தான் நம்ம நல்லா பார்த்துக்கிட்டாலும் கிறிஷுக்கு அவங்க அம்மையை தான் பிடிக்குது அப்படிங்கும்போது மீனா, அதனால தான் எல்லோரும் ஆளுக்கு ஒரு புள்ள குட்டி பார்த்துக்கணும்னு சொல்கிறாங்களோ அப்படிங்கும்போது, ஆமாம், மாமா கூட வந்து சீக்கிரம் நான் தாத்தாவான்னு சொல்லிகிட்டே இருக்கார் அப்படிங்கும்போது, அதான் வயசாகிடுச்சு அப்படிங்கிறாங்க. அதை சொல்லலை, சீக்கிரம் நம்ம 3 பேரில் யாருக்காவது ஒரு நல்லது நடந்தால் நல்லது தானே. அதுபோக என் வீட்டுக்காரோ உன் வீட்டுக்காருக்கு அண்ணன் தான் மூத்தவர், அவங்களுக்கு ரோகிணி வயத்தில் ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் ஸ்ருதி சொல்கிறாங்க, இப்போதைக்கு அவங்களுக்கு ஒரு எப்படி முடிஞ்சால் அதுவே போதும் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், கிறிஷ் தான் இருக்கானே, ஆனால் இவர் எப்படி ஏற்றுக்க போகிறாருன்னு தெரில அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ சரி ரைட்டு மீனா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. 2 பேரும் கிளம்பி வந்துடுறாங்க. 2 பேரும் ஒன்றா வரதை பார்த்துட்டு, என்ன ஸ்ருதி இந்த மீனா கூட விளாண்டிகிட்ருக்க, நீ வேலைக்கு போகலையா அப்படிங்கிறாங்க. ஆண்டி வேலைக்கு போயிட்டு வந்துட்டேன், மீனாவும் வந்தாங்க தான் சேர்ந்து வந்துட்டோம் அப்படிங்கும்போது, ரேஞ்சுக்கு பைக்கெல்லாம் வராதம்மா, நீங்கள் ஒரு வாடகை காரில் வா, இல்லைனா சொந்த கார் உங்கள் அம்மா அப்பாவே வாங்கி தர சொல்லுதேன் அப்படிங்கிறாங்க. ஆண்டி எப்படி போகணும் எப்படி வரணும் எனக்கு தெரியும் ஆண்டி, விடுங்க அப்படிங்கிறாங்க. நம்ம சொல்லியே கேட்க மாட்டோப்படியே, மீனா ஒரு காஃபியை போடு அப்படிங்கிறாங்க. மீனாவுக்கு இங்கே அத்தை கூப்பிடுது கேட்கல, அவங்களுக்கு ஒரே சிந்தனை ரோஹிணியும் கிருஷ்ணையும் எப்படி வந்து நார்மலாக கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லி பார்க்காங்க. இங்கே விஜயாவுக்கு கோவம் என்ன அப்படின்னா, அந்த கிருஷ்ணை மறுபடியும் வீட்டில் கொண்டு வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. மீனா நான் கத்திக்கிட்டே இருக்கேன், நான் கேட்காதா அப்படிங்கிற அத்தை அப்படிங்கிறாங்க. அந்த கிருஷ்ணன் இந்த வீட்டுக்கு கூட்டி வராதான்னு கேட்க மாட்டேங்காங்க. உன் புருஷனும் நீனும் கூட்டி கொண்டு வச்சுக்கிடுத, கூப்பிட காது கேட்க மாட்டேன், உனக்கு ஒரு காய் போட்டுதா அப்படிங்கிறேன். காய் போட்டு கொண்டு கொடுக்காங்க. இங்கே பாரு, கிருஷ்ணாலேருந்து வீட்டில் இருக்கக்கூடாது அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. அத்தை அவன் இங்கே தான் இருப்பான் அப்படிங்கும்போது, இது உன் வீடா என் வீடு, உங்களே இருக்கக்கூடாதே பெருசு அப்படி அப்படின்ட்டு முத்து வந்துடுறாரு. உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை, இந்த வீட்டுக்கு வாடகை தரணுமா, நாங்கள் தரோம், அப்படி வாடகை தரதாக இருந்தால் எங்களுக்கு தனியாக ரூம் தாங்க அப்படிங்கிறாங்க. டேய், வாடகை தர முடியாது ஒன்றும் தர முடியாது, நீ தர வேண்டாம், நீ வெளில போ அப்படிங்கிறாங்க. நான் போகலாம் மாட்டேன் அப்படிங்கும்போது அண்ணாமலை வந்துருந்தாங்க. விஜயா
இந்த வீடு உன் பேரில் இருக்குது உன் பேரில் இருக்குன்னே பண்ணிகிட்ருக்கியே, உனக்கு கொஞ்சமாவது சின்னதாக இருக்கா? இந்த வீடு பாதி என் பேரில் தானே இருக்குது. நான் நினச்சோம்னா ஏட்டி கூட்டி பண்ணேன்னு வச்சுக்கோ, எந்த கிறிஸு இந்த வீட்டில் இருக்கக்கூடாது இருக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு, அந்த கிறிஸுக்கு பாதி எழுதி வச்சிருவோம் பார்த்துக்கோ அப்படிங்கப்பா. அப்படி பண்ணுப்பா, அப்படி பண்ணால் தான் ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா சொல்கிறாங்க, ஓ அப்படின்னு உங்கள் அப்பா வந்து கிறிஸு கொடுத்துட்டா அதை நீ வாங்கிக்கலான்னு பார்க்குறியா? அது நடக்கவே நடக்காது. ஏங்க நீங்கள் சொன்னதுக்காக நான் அந்த கிறிஸு இருன்னு சொல்லலை, இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. பார்த்தியா முத்து, வீடுங்கிற விஷயத்தில் வந்து அவர் ரொம்ப தெளிவாக இருப்பா அப்படிங்கிறாங்கப்பா. இப்போ என்னப்பா பண்ணுறது அப்படிங்கும்போது, எங்கள் அம்மாவை நாளைக்கு வர சொல்லியிருக்கேன்டா, எங்கள் அம்மாட்ட பையை பேசிட்டு நம்ம பேசுவோம், வயசான ஆள் நேரில் சொன்னால் தான் நல்லாயிருக்கும், ஃபோனில் சொன்னால் சரியாக இருக்காதுல்ல அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான்ப்பா அப்படிங்கிறாங்க. காலையிலே பாட்டி வந்துடுறாங்க. வந்தோன்னா அண்ணாமலை சொல்லி பஸ் ஸ்டாண்டில் போய் ஏறிட்டு வாங்க பாட்டி அப்படிங்கிறாங்க. காரில் போய் ஏறிட்டு வராங்க. டேய் முத்து, உங்கள் அப்பா ஏதோ அவசரமாக வர சொன்னால் என்ன கதை அப்படிங்கும்போது, அப்பா சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. சரி சரி வீட்டுக்கு போட்டோம் அப்படிங்கிறாங்க. நேராக வண்டி பார்க்குக்கு போகுது. இங்கே எதுக்குடா வந்திருக்க அப்படிங்கிற, அப்பா இங்கே தானே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு போனால் தான் வந்துடுவானா, வாக்கிங் தானே வந்திருக்கான் அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி, அங்கே பேச முடியாது, இங்கே பேசினா தான் வாய்க்கப்படும் அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயாவுக்கு நாச்சியார் வந்தது தெரியாது. இங்கே பேசுகிறாங்க. சொல்லும்போது பாட்டி ஒரு மாதிரி ஆகிறாங்க. என்னடா அண்ணாமலை சொல்லுத, இதெல்லாம் நெசமா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, எனக்கே ரொம்ப சங்கடமாக போச்சு, இவ்வளோ நடந்திருக்குமா, முத்துக்கு மீனாவுக்கு ஏதாவது வகையில் விட கிடைக்குன்னு நினச்சாங்க, இப்படி தான் கிடைக்கி விட அப்படிங்கிறாங்க. இந்த ரோகிணி இப்படி பண்ணோன்னு நினச்சி கூட பார்க்கல. என் ஊருக்கு பக்கத்து ஊரில் இருந்திருக்கா அண்ணாமலை, இந்த விஷயத்தை இவ்வளோ மறைச்சிருக்கிறா, இன்னும் வேறு இதெல்லாம் மறைச்சிருக்காளோ அப்படிங்கிறாங்க. தெரிலம்மா, இப்போ கிறிஷு வந்து என் அம்மா கூட சேர்க்கணும், என் அம்மா கூட இருந்தால் தான் அவனுக்கு சந்தோஷம்னு நினச்சிட்ருக்கான், அவன் சந்தோஷம்தான் பெருசுன்னு இவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறாங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும், முத்தையும் மீனாவை பற்றி. அவங்களுக்கு கூட ஒரு பிள்ளை வேண்டாம், இவனையும் வளர்த்துக்கிட்டதுன்னு சொல்லுது ஆளுக்கு இவங்க. சரி ரைட்டு, நான் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போகிறாங்க. அத்தை எப்போ வந்தீங்க அப்படிங்கிறாங்க. பின்னாடி அண்ணாமலை வராங்க, முத்து வராங்க. ஏங்க அத்தை வராங்கன்னு எனக்கு சொல்லவே இல்லை அப்படிங்கும்போது, என்ன விஜயா, நான் வந்தோடனே தடப்படலாம் விருந்து ரெடி பண்ணலான்னு பார்த்தியா, இப்போ ஒன்றும் கெட்டு போகல, கொஞ்ச நாளைக்கு நான் இந்த வீட்டில் தான் இருக்க போகிறேன், தினம் என் மருமக கையால் விருந்து சாப்பிட்டு போகிறேன் அப்படிங்கும்போது, பாட்டி வாங்க அப்படிங்கிறாங்க. என் பேத்தி எப்படி இருக்கேன் அப்படின்னு, நல்லா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. சுருதி வந்துடுறாங்க. என்ன ரோகிணி, நான் வந்ததில் உனக்கு சந்தோஷம் இல்லையா அப்படிங்கிறாங்க. வாங்க பாட்டி, சந்தோஷம் தான் அப்படிங்கிறாங்க. இல்லையே, உன் முகம் வேறு மாதிரி இருக்குது, எல்லோரும் என்னை பார்த்தோன்னா சந்தோஷமாக இருக்கிறாங்க, உனக்கே அப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை பாட்டி அப்படிங்கிறாங்க. அதானே, உனக்கு எப்படி சந்தோஷம் இருக்கும் அப்படின்னு சொல்லி மனசுக்கு நினச்சிக்கிறாங்க. ஓமம் இதே வீட்டில் இருக்கான், இதே வீட்டில் நீ தினம் நான் திருத்தம் நாடகம் போட்டுட்ருக்கேன், அவ்வளோ பெரிய கைக்காரியாக இருக்கே அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு, டே மனோஜ் அப்படிங்கிறாங்க. பாட்டி அப்படிங்கிறாங்க. என்னடா ஆச்சு, அதை ஏன் கேட்குறீங்க பாட்டி, ஒரு லொல் என் மேலே விழுந்து வச்சு என்னெல்லாமோ நடந்துருச்சு, இப்போ கடைக்கே போகல, என் கடையை ரோகிணி தான் பார்த்துக்கிறா, ரோகிணி இப்போ சரியாக கடைக்கு போகிறதில்ல அப்படிங்கிறாங்க. ஏன்டா அப்படிங்கிறாங்க. தெரில, எது கேட்டாலும் சொல்ல மாட்றா, அமைதியாகவே இருக்கிறா, ஒழுங்காக சாப்பிட மாட்றா, வைக்க மாட்றா, இப்படி போச்சுன்னா கடை என்ன நடத்த முடியும் அப்படிங்கும்போது விஜயா சொல்கிறாங்க. நான் கடையை பார்த்துக்கிறேன் மனோஜ், நான் கடைக்கு போகிறேன் அப்படிங்கும்போது, விஜயா உனக்கு கடையை பற்றி என்ன தெரியும் அப்படிங்க. அத்தை கல்லால் இருக்க போகிறேன், வேலைக்கு இருக்கிறவங்க வந்து பொருளை வைக்க போகிறாங்க, நான் காசை வாங்கி போட போய் பத்திரமா வைக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. காசுனா தான் போதுமா உனக்கு அப்படிங்கிறாங்க. சரி அத்தை வந்துருக்கோம்னா காஃபி போடு அப்படிங்கும்போது மீனா சொல்கிறாங்க, நான் போட்டு தரேன் அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை, என் மருமகையாக தான் காஃபி குடிப்பேன் அப்படிங்கிறாங்க. விஜயா வேறு வழி இல்லாமல் போய் காஃபி போட்டு கொண்டு கொடுக்காங்க. காஃபி குடிச்சு, என்ன விஜயா இவ்வளோ நாளில் நீ திருந்தே இல்லையா, நல்ல காஃபி போட மாட்டியா அப்படிங்கிற. அத்தை இது நல்லா தானே இருக்குது அப்படிங்கிறாங்க. மீனா காஃபி நல்லா போடுவா, அதையே நீ 1000 குறை சொல்லுவேன், உன் காஃபி குறையில தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே என்னத்தை திடீர்னு வந்திருக்கீங்க அப்படிங்கும்போது, விஜயா நான் ஒன்று சொல்லுவேன், நிதானமாக நீ கேட்டுக்கணும், அந்த சொன்னதை நீ கேட்டேன்னா குடும்ப சொத்து எல்லாத்தையுமே நான் உன் பேரில் எழுதி கொடுப்பேன், வேறு யாரும் கொடுக்க மாட்டேன். இந்த வீட்டில் யார் முதல்ல பிள்ளை பக்காவளோ அவங்களுக்கு நான் வந்து நான் உழைச்ச சொத்தை கொடுக்கணும்னு சொன்னேன், அது அப்படியே தான் இருக்குது. மீதி குடும்ப சொத்தை எல்லாமே கூட்டில் இருக்குது, எனக்கும் அண்ணாமலை பேரில் இருக்குது, என் வீட்டுக்கார பேரில் இருக்குது. இதை நாங்கள் 2 பேரும் எழுதி கொடுத்துட்டோம்னா அந்த அழுகு அது ஒட்டுமொத்தமாக வந்துடும். நான் சொல்லுது நீ கேட்டேன்னா எங்கள் ஒட்டுமொத்த சொத்தையும் உனக்கு எழுதி தந்துடுவான் அப்படிங்கிறாங்க. என்னத்தை சொல்கிறீங்க, எனக்கு தர போகிறீங்களா அப்படின்னோடனே விஜயா வாயை பழக்காங்க. ஏன்னா கிராமத்தில் நாச்சியாருக்கு கொள்ள ஏகப்பட்ட சொத்து. அப்படிங்கும்போது வந்து விஜயாவுக்கு பயங்கர ஆசை. அத்தை நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், நான் கேட்டுக்கிறேன், நீங்கள் தான் எனக்கு சொத்து தரேன்னு சொல்லியிருக்கீங்களே, ஏங்க உங்கள் பங்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. விஜயா எங்கள் அம்மா சொல்கிறத கேட்டுட்டு என்ன நீ வந்து சொத்தை வாங்கிக்கோ அப்படிங்கிறாங்க. சரித்த சொல்லுங்கத்த, நான் கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, என்ன நடந்தாலும் சரி தான், ஏது நடந்தாலும் சரி தான், ரோகிணி இந்த வீட்டுக்கு மருமக அப்படிங்கிறாங்க. அத்தை இது ஏதாவது தெரிஞ்ச விஷயம் அத்தை, வேறு ஏதாவது சொல்லுங்கள், இவள் அவ்வளோ ஏமாற்றி இந்த வீட்டுக்கு வந்திருக்காத்த, நான் எப்படியா வந்து வீட்டில் இருக்கக்கூடாது, என் வீட்டுக்காரர் தான் வந்து மனோஜ் பஞ்சாதி
கல்யாணம் ஆகி போச்சு, இனிமேல் எதுவும் பேசாத அப்படி இப்படிங்காரு. ஆனால் நான் இவ்வளோ அனுப்பி விட்டுட்டு ராஜேஷ் 2ஆம் தரம் தானே, அவளை கல்யாணம் பண்ணி வச்சா கோடிக்கணக்கான சொத்து மனோஜுக்கு வரும். மனோஜ் வந்து நல்ல நிலைமைக்கு வந்துடுவான்னு நான் பார்க்கேன். மனோஜும் புரிஞ்சுக்க மாட்றான், என் வீட்டுக்காரும் புரிஞ்சுக்க மாட்றான், எல்லாருமே புரிஞ்சுக்க மாட்றாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட பாட்டி சொல்லிட்டாங்க, பாரு விஜயா, உனக்கு எல்லாமே பணம் தான், புருஷனும் மறுவாதி கிடையாது, இந்த குடும்பத்தில் உள்ள ஆளுக்குன்னா அவங்க மேலும் மறுவாதி கிடையாது, அதெல்லாம் பண்ணாத. மனோஜும் ரோஹிணியும் வந்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அத்தை, ஏன் நீங்கள் மனோஜை பற்றியும் ரோஹிணி பற்றியுமே பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நான் சொல்கிறதுல அர்த்தம் இருக்குது. ரோஹிணி ஒரு பொய்யை சொல்லி தான் அந்த வீட்டுக்கு வந்திருக்கா அப்படின்னோடனே ரோஹிணி முடிக்க ஆரம்பிக்காங்க. ஆகா, கிருஷ்ண தான் பள்ளியிலேருந்து கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தா இப்படி என்னன்னா இவங்க இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. என்ன ரோஹிணி, நான் பேசுகிறது உனக்கு தெரியுதா அப்படின்னு. தெரில பாட்டி அப்படின்னு. தெரியாது உனக்கு, எல்லாருக்கும் தெரியக்கூடாதுன்னு இவ்வளோ பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. அத்தை, இவன் பணக்காரன்னு சொல்லி ஃப்ராடு பண்ணதை சொல்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. இல்லை விஜயா, குடும்ப சொத்து எல்லாமே உனக்கு தரேன்னு சொல்லிட்டேன், நான் சொல்லதை நீ கேட்கணும்னு சொல்லிட்டேன், அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. சரித்த அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்கு அப்படின்னோடனே விஜயா கொண்டு வரல. அத்தை, என்னத்தை சொல்கிறீங்க, இந்த ரோஹிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிருக்கா அப்படிங்கிறாங்க. ரோஹிணி கல்யாணியாக இருக்கும்போது ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. ரோஹிணிக்கு தெரிஞ்சுட்டு, ஆகா, நம்மளை பற்றி எல்லா விஷயமும் ஒன்று கிறிஸ்து சொல்லியிருக்கணும், இல்லை எங்கள் அம்மாட்ட மீனா கேட்டு தெரிஞ்சிருக்கணும், அதை எப்படியாவது போட்டு கொடுத்து இந்த வீட்டை விட்டு நீ அனுப்பணுங்கிறது வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லி மீனாவை முறைக்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, நீங்கள் முறைக்கிற அளவுக்கு ஒன்றும் ஆகலை ரோஹிணி, என்ன நீங்கள் நல்லா இருக்கணும், மனோஜோட சேர்ந்து வாழ்ந்துட்டு தான் பாட்டியை வர சொல்லியிருக்கோம், அதை புரிஞ்சுக்கிட்டுங்க அப்படிங்கிறாங்க. உடனே அத்தை, ஒரு நிமிஷம் இந்த ரோஹிணி வீட்டில் இருக்கக்கூடாது, வீட்டை விட்டு வெளில போகணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் நாச்சியார் சொல்கிறாங்க, பாரு, நான் சொல்லுதை கேட்டால் நான் என்ன சொன்னேன், சொத்தை வந்து உனக்கு எழுதி தரேன்னு சொன்னேன், குடும்ப சொத்தை போகிறோம், ரோஹிணி வீட்டில் தான் இருப்பா அப்படிங்கிற. அத்தை, இவ்வளோ மறைச்சிட்டு எதுக்கு தான் அந்த வீட்டில் இருக்கணும், அவன் அந்த வீட்டில் இருக்கக்கூடாது, மனோஜுக்கு அப்படி பண்ணிட்டா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட பாட்டி சொல்லுதாங்க, பாரு, ஏதோ நடந்துச்சு, மனோஜை பிடிச்சிருந்துச்சி வச்சிச்சின்னு சொல்லி இப்படி பண்ணதாக தெரியுது, நீ மன்னிச்சு ஏற்றுக்கிட்ட தான் வேணும் அப்படிங்கும்போது, ஏ ரோஹிணி வா அப்படிங்கிறாங்க பாட்டி அப்படிங்கிறாங்க. இவ்வளோ பொய் ஒரு ஆள் சொல்லுவாங்க, ஒரு சின்ன பையனை ஓம் பக்கத்தில் வச்சு பார்த்துக்கிட்டாங்கன்னா உன் சுயநலத்துக்கு நீ அவனை அங்கங்கே கூடாது வைக்கிறது. அந்த முத்தியோட நல்லா பார்த்துக்கிறாங்க. ஏன் இப்போ தம்ம தானே நீ பார்த்துருக்கலாம்ல, ஏன் உள்ளதை சொல்லி கல்யாணம் முடிச்சிருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. பாட்டி என்ன மன்னிச்சிருங்க அப்படி இப்படின்னு சொல்லி இங்கே ஒரு நடிப்பை போடுதாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, இப்படி பண்ணுவேன்னு நினச்சி கூட பார்க்கல, ஆனாலும் இந்த முத்துக்கும் மீனாவுக்கும் ஒன்று அந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கும் விருப்பம் இல்லை, எனக்கும் அப்படி தான். அதனால தான் கிராமத்துலேருந்து எங்கள் அம்மா வர சொல்லி விஜயாட்ட பக்குவமாக பேசிகிட்டு இருக்கோம். எங்கள் சொத்து விஜயாவுக்கு போனாலும் சரி தான், நீ இந்த குடும்பத்தை விட்டு போகக்கூடாது தான் இவ்வளோ பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கும்போது முத்து மீனாவும் பார்க்குறாங்க. நீங்களாம் அப்படி பண்ணுறீங்க, இதன் மூலமாக என்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பலான்னு தானே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. எவ்வளோ தான் இந்த ரோஹிணி நல்லது பண்ணட்டுவேன், இந்த முத்தையும் மீனாயும் தான் எதிராக பார்ப்பாங்க. இந்த ரோஹிணி இப்படியா இருக்குது. விஜயா வந்து ரொம்ப கடுப்பில் இருக்காங்க. விஜயா, கடுப்பெல்லாம் விட்டுரு, கிருஷி இந்த வீட்டில் தான் இருப்பான், நீ அவனை பேரனை ஏற்றுக்கணும் அப்படிங்கும்போது, அத்தை, நீங்கள் எனக்கு சொத்து தந்தாலும் சரி தான், தரணும் சரி தான், ஆனால் இதை ஏற்றுக்கிடவே மாட்டேன் அப்படிங்கும்போது மனோஜுக்கு வந்து ஒரு பக்கம் ரோஹிணி மேலே சரியான கடுப்பு வருது, இன்னொரு பக்கம் குடும்ப சொத்து போகிற அம்மாவுக்கு வருதுன்னா அம்மா நம்மகிட்ட தானே தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கார். உடனே ரவி கேட்குறாரு, என்னடா மனோஜ், நீ உண்மையிலேயே கோவப்படன்னு பார்த்தா அமைதியாக இருக்கு அப்படிங்கும்போது, இல்லை ரவி, கோவம் வரதான் செய்யும், ஆனால் பாட்டி வந்து குடும்ப சொத்தை அம்மா கொடுக்கணுன்ட்ருக்காங்க, அம்மா கொடுத்தாங்கன்னா அது எனக்கு தானே வரும், அதான் அமைதியாக இருக்கேன் அப்படின்னா, சிச்சி நீ எல்லாம் மனுஷனடா, இந்த மாதிரி சூழ்நிலை ஆயிடுச்சு, நான் வாழ மாட்டேன் வைக்க மாட்டேன் நீ சொல்லுவியோ அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு மாதிரி நினச்சிட்டு இருந்தோம், அதனால தான் பாட்டியை வர சொன்னோம், ஆனால் சொத்துக்காக எப்படி இருக்க பாரு, சாய் நீ என்ன மனுஷன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மனோஜ் சொல்லுதாரு, டேய் பணம் தாண்டா எல்லாம் உலகம், ஃபாரினில் இதெல்லாம் ஜகஜம், கிருஷ் இந்த வீட்டில் இருந்தால் தானே வந்து ரோஹிணியோட பையனுக்கு தெரிய வரும், பேசாமல் அதே ஹாஸ்டல்லே ஏதோ ஹாஸ்டல் ஒன்று சேர்த்துருவோம், மாதம் ஒரு 50 100 பார்த்துட்டு கொடுத்துட்டு வரோம் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் முத்து சொல்கிறாங்க, ஓ கிருஷ் வந்து ரோஹிணியோட பையன் தெரிஞ்சாலும் நீ வந்து என்ன செய்ய மாட்டேன், கிருஷை பார்த்துக்க மாட்டேன், 50 100 ஆரம்பி கொடுப்பேனே, அப்படி கொடுக்கறதுக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது, நாங்களே பார்த்துக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. உடனே ரோஹிணி சொல்கிறாங்க, உனக்கு கிருஷ் மேலே பாசமே இல்லையா அப்படிங்கிறாங்க. இருக்குது பாட்டி, ஆனால் என் வாழ்க்கையை நினச்சி தான் நான் இது பண்ணல அப்படி இப்படின்னு சீனா போடுறாங்க. உனக்கு கிருஷ்ணன் வாடா அப்படிங்கிறாங்க. நீ ஏன்டா சொல்லலை அப்படிங்கும்போது, எங்கள் அம்மா தான் சொன்னாங்க, என்னை பற்றி விஷயத்த சொன்னேன் அப்படின்னா நான் உன்கிட்ட பேசவே மாட்டேன், பார்க்க வர மாட்டேன்னு சொன்னாங்க, அதனால தான் சொல்லலை. எங்கள் பாட்டியும் அடிக்கடி சொல்லுவாங்க, உங்கள் அம்மா வீட்டுக்கு நீ போனால் தான் சந்தோஷமாக இருப்பேன், முத்து மாமாவும் மீனாத்தையும் நீ நல்லா பார்த்துக்கிறாங்க, அவங்க வீட்லேயே இருக்கியான்னு கேட்பாங்க,
அதுபோக எனக்கு இங்கே இருக்க தான் பிடிக்கும். எங்கள் அம்மா என்கிட்ட பாசமாக பேசினா கூட பக்கத்தில் இருக்கிறதாவது எனக்கு பிடிக்கும். அதான் இங்கே வந்தேன் அப்படிங்கிறாங்க. இந்த பையன் பாசத்துக்கு எவ்வளோ ஏங்குதான் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு ரோகிணி, நம்ம கிறிஷ் இங்கே தான் இருப்பான். இனிமையாவது ஒரு அம்மையா ஒரு மகனுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுதாங்க. இங்கே மனோஜ் வந்து அம்மாவுக்கு சொத்து வரப்போது நினச்சி சந்தோஷப்படுறதா, இல்லை ரோகிணியோட பையன்தான் கிருஷ்ணன் தெரிஞ்சால் வெளியே தெரிஞ்சால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. உடனே பாட்டி, கிருஷ்ணன் இருக்கக்கூடாது, அவன் இங்கே இருந்தான்னா எனக்கு மறுவாதி இருக்காது. நான் இந்த ஏரியாவிலே பெரிய பிஸ்னஸ் மேன், நான் 2ஆம் தரத்து பொண்ணு தான் கல்யாணம் முடிச்சிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சால் எனக்கு ரொம்ப சங்கடமாகப்படும் அப்படின்னு. டே, இந்த காலத்தில் அதெல்லாம் ஒன்றும் மாட்டா அப்படிங்கும்போது, அத்தை அப்படி தான் ஆகும், நீங்கள் சொத்து தரேன்ட்டீங்க, மாற்றி பேச மாட்டீங்க, எனக்கு வந்து சொத்து முக்கியம்தான், ஆனால் வந்து இந்த ரோகிணி இருக்க வேண்டாம் அத்தை, எப்படினாலும் மனோஜுக்கு ஒரு பங்கு எனக்கு ஒரு பங்கு தரதான் செய்வீங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட பாட்டிங்க, பாரு நான் சொன்னது தான், ரோகிணி இந்த வீட்டில் இருக்கணும், குடும்ப சொத்து உனக்கு வரும் நம்மளை அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா நீங்கள் சொன்னது தான் சரி அப்படிங்கிறாங்க. மூத்தூர் ரவியும் சரின்றார் கொடுக்குறதுக்கு. ஸ்ருதியுமே ஒன்றும் சொல்லலை, மீனா ஒன்றும் சொல்லலை. உடனே அன்னைக்கு பொழுதே வந்து சொத்தை எழுதி கொடுக்காங்க. இங்கே விஜயா வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு விஜயாட்ட சொல்கிறாங்க, விஜயாங்க பாரு, எந்த நிமிஷம் வந்து ரோகிணி வந்து இந்த சம்மந்தமாக பேசுகிறியோ அன்றைக்கே சொத்தெல்லாம் மறுபடியும் வாங்கிவிடும் பார்த்துக்கோ அப்படிங்கிறத, நான் எதுவுமே கேட்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. விஜயாவுக்கு ஒரு வகையில் பயங்கர சந்தோஷம். பார்வதி வீட்டுக்கு போகிறாங்க. பார்வதி, நான் இன்றைக்கி பெரிய சொத்துக்கு அதிபதி ஆகிட்டேன், எங்கள் அத்தை சொத்தை பூரா எனக்கு தந்துட்டாங்க அப்படின்னு நல்லா கேள்விப்பட்டேன். ரோகிணி இவ்வளோ பண்ணியிருக்கா, அந்த விஷயத்த நீ பெருசாக எடுத்துக்கூடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க பணம் தந்திருக்காங்க. ஏன் எப்படி நீ பெருசாக எடுத்துனா கூட நீ அதை தப்பாக நினச்சிருக்க மாட்டேன், ஆனால் நீ வந்து குடும்ப சொத்தை வாங்கிறதுக்காக ரோகிணியை ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சொல்கிறத பற்றியா இது நினைக்கும் போது எனக்கே ஒன்று உங்கள்கிட்ட ஏன்டா ஃப்ரெண்டாக பழகினேன்னு எனக்கே ரொம்ப கடுப்பாகுது அப்படிங்கிறாங்க. என்ன பார்வதி, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுதா, பணம் தானே பெருசு அப்படிங்கிறாங்க. எனக்கு பணம்லாம் பெருசு கிடையாது, அந்த முத்து மீனா இருக்க கூட ரூம் இல்லாமல் இருக்காங்க, குடும்ப சொத்து தரமாக கூட வேண்டாம்னு சொல்லிவிட்டு அதை நீங்கள் வச்சுக்கோங்க, இந்த ரோகிணி இந்த வீட்டை விட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்களா, அவங்க பெருந்தன்மை எங்கே இருக்குது, உன் பெருந்தன்மை எங்கே இருக்குது, நீனும் மனோஜுக்கு வந்து பணம்னா தான் போதுன்னு இருக்கீங்க, ஆனால் உங்கள் வீட்டில் உள்ளவங்க அப்படி இல்லை. உன் வீட்டுக்கு வந்து நான் ரொம்ப நாளாக வந்துட்டுருக்கேன்னா நீ நினைப்ப நம்ம ஃப்ரெண்டு அதனால் வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இல்லவே இல்லை. உங்கள் வீட்டில் இருக்க ரவி, முத்து, அங்காரனும் இப்போ மீனா, அவங்களால தான் அந்த வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டுருக்கேன் அப்படிங்கும்போது, அப்போ என்ன பார்வதி, அப்போ எனக்காக நீ வரலையா அப்படிங்கிறாங்க. உனக்காக வரல, எப்போவுமே நான் வந்து அவங்களுக்காக தான் வர வேணுமே அப்படிங்கிறாங்க. இங்கே விஜயாவுக்கு ரொம்ப கடுப்பாகி வீட்டில் போய் உட்காந்துருக்காங்க. இந்த ரோகிணியால் நம்மளுக்கு வந்து இவ்வளவு சங்கடமாகி போச்சே, வெளியில் எல்லோரும் ஒரு மாதிரி பார்க்காங்க, அதுபோக இந்த பார்வதி இப்படி பேசுகிறா, அந்த மீனா கூட நான் சொல்லுதே இப்போ கேட்க மாட்டேக்கா, எல்லாமே இந்த ரோகிணியால் தான் அப்படின்னு சொல்லி கடுப்பில் இருக்காங்க. அப்போ இப்படி இது இருக்கும்போது பாட்டி இங்கேயே தான் அந்த பிரச்சனை முடிவு இங்கே தான் இருக்குன்னு இருக்காங்க. திடீர்னு மீனா வந்து வாந்தி பண்ண ஆரம்பிச்சா, பேத்தி என்னாச்சு அப்படிங்கிறாங்க. உடனே என்னென்னு தெரில பாட்டி, திடீர்னு வாந்தியாக வருது அப்படிங்கிறாங்க. சரி என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி பார்க்காங்க. பார்க்கும்போது பாட்டிக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிடுது. சரி நம்மளாக சொல்லி மீனா மனசை வந்து நம்ம கலாய்க்க வேண்டாம், நம்ம ஆஸ்பத்திரி கூட்டி போயிட்டு வந்தோம்னா ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகிறாங்க. அங்கே மருத்துவ வச்சு பார்த்துட்டு முத்துக்கிட்ட வந்து பைக்கை கூப்பிட்டு சொல்கிறாங்க, என்னங்க ஆச்சு ஏதாச்சு அப்படிங்கிறாங்க. ஒன்றும் அவ்வளோ தம்பி, நீங்கள் அப்பனா போகிறீங்க அப்படின்னா பயங்கரமான சந்தோஷம். கிறிஸ்டி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இவ்வளோ நல்லது நடக்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, எப்பா மீனாவுக்கு திடீர்னு இப்படி ஆயிடுச்சு, இங்கே வந்தோம் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அண்ணாமலைக்கு பயங்கர சந்தோஷம். பார்க்குக்கு வெளியே வந்து வந்தவங்க போனவங்களுக்குலாம் வந்து எனக்கு வந்து புதுசாக பேரனோ பேத்தியை வர போகிறாங்க, எல்லாேருக்கும் காஃபி டீ ஃப்ரீ அப்படின்னு சொல்லி எல்லாேருக்கும் வாங்கி கொடுக்காங்க. இதை வந்து ஒரு டிவிக்கு சேனல்காரங்க அதை எடுத்து அதை ஒரு நியூஸாக போடுதாங்க. எல்லோரும் இதை பார்க்குறாங்க. இதை பார்த்துட்டு ஸ்ருதியோட அப்பாவும் அம்மாவும், ஏங்க அந்த முத்துக்கும் மீனாவுக்கும் ஏதோ பிள்ளை பிறக்க போதான், இதை வந்து அண்ணாமலை பெருசாக கொண்டாடிருக்காப்புல அப்படிங்கும்போது, ஸ்ருதிக்கும் ரவிக்கு மட்டும் ஒரு இது வரட்டும், எப்படி பண்ணுறோம் பாருங்கள் அப்படிங்கும்போது, ஏங்க நீங்கள் பண்ணதுக்கு அந்த அண்ணாமலை விடுவானாங்க அப்படிங்கிறாங்க. ஸ்ருதியும் ரவியும் அதுக்குள்ளே நான் பிரித்து நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வரேன் பாரு, எனக்கு அது ஒரு வேறு ஒரு வழி இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னங்க பண்ண போகிறீங்க அப்படிங்கும்போது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் பார்க்குறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஒரு இடத்துக்கு போகிறாரு. அங்கே மீத்தோட அப்பாவை வர சொல்கிறாரு. இங்கே வாசுனுடைய ஃப்ரெண்டுகிட்ட தான் வந்து மீத்தோட அப்பா ஒரு பெரிய அமௌண்ட் ஒன்று இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்கியிருக்காரு, அவரால் கொடுக்க முடியல. அப்போ அந்த கடையை வந்து நீ எடு அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறாரு. ஃப்ரெண்டு சொல்கிறாரு, ஏன்ட்ட அது காசு இல்லை, இப்போ கூட கொஞ்சம் காசு கொடுக்கணும்ல அப்படிங்கிறாங்க. நான் கொடுக்குறேன், அந்த கடையோட ஓனரு என் சுருதி ஆகணும் அப்படிங்கிறாங்க. உடனே சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையை சுருதி பேர்லேயே என்ன செய்கிறாங்க, பத்திரம் முடிக்காங்க. பத்திரத்தை கொண்டு யார்கிட்ட சுதா ஆர்டர் கொடுக்குறாங்க, சுதா
இந்த புத்தகத்தை படித்து பாரு அப்படிங்கிறாங்க. படித்து பார்க்காங்க. படித்து பார்த்தோன்னே சுதா அசந்துருதாங்க. என்னங்க நீங்கள் அந்த ஹோட்டலை விட்டு மாப்பிள்ளை வரமாட்டார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். இப்போ என்னன்னா அந்த ஹோட்டலே வந்து சுருதி பேரில் வாங்கிட்டீங்க அப்படிங்கும்போது இதுதான் வாசுதேவன். வாசுதேவன் யாருன்னு சொல்லி நிரூபிச்சிட்டேன். இப்போ மீத்து எல்லாமே நம்மளுக்கு கீழே தான் வேலை பார்க்கணும். இல்லைனா அந்த மீத்து அங்கே வந்து வெளியே போகணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட சுதா சூப்பருங்க அப்படிங்கிறாங்க. என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.